வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதத்தோட 10வது நாளில் நம்ம இருக்கோங்க. இந்த 10 நாள் நான் வந்து என்னெல்லாம் கோத்ரூ பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு புதுமையான விஷயத்தோடு உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு எல்லாேருக்கும் என்னோடய விஷஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். என்ன புது டாபிக் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? புது டாபிக்னால் வந்துட்டு நேற்று நம்ம அக்செப்டன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அது ஒரு மேஜிக்கலான வேர்ட். எல்லாரோட லைஃப்லேயும் அது அந்த வேர்டு வந்து க்ராஸ் ஆகி தான் வந்திருக்கும். அது எந்த வேர்ட் அப்படின்னா லவ் தாங்க. லவ் அப்படின்னா ஒரு ஆப்போசிட் ஜெண்டரில் வர்றது கிடையாது. நம்ம லவ் வந்து பாட்டிக்கு கொடுப்போம், தாத்தாக்கு கொடுப்போம், அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, எல்லாருக்கும், பசங்களுக்கும், ஹஸ்பண்டுக்கும் எல்லாருக்குமே லவ் கொடுப்போம். அந்த லவ் எப்படி வந்து அந்த லவ் வந்து அக்செப்டன்ஸாக மாறிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். லவ் எப்படிங்க அக்செப்டன்ஸாக வரும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக லவ்வுக்கும் அக்செப்டன்ஸுக்கும் நிறைய ரிலேட்டபிள் திங்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏன் வந்து நம்ம கூட இருக்கவங்கள சொல்கிறது நம்ம கேட்கணும் பிடிக்கலனாலும் அப்படின்னா, ஏன்னா நம்ம அவங்க மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கோம். அந்த லவ் வந்து எப்போவுமே குறையாமல் இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம லவ் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட எது சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கணுங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தாத்தா, பாட்டி, யாராக இருந்தாலும் சரிங்க, சொல்கிறது நம்ம முதல்ல கேட்கணும். கேட்டால் மட்டும்தாங்க அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேவா இல்லையான்னு யோசிக்க முடியும். மேபி எதிர்க்க இருக்கவங்க தப்பாகவும் சொல்லலாம், ஆனால் நம்ம அதை வந்து எடுத்த உடனே நீ தப்புன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணவே கூடாது. அது யாராக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டோன்னா, அது அந்த பர்சனோ இல்லை அந்த ஒரு திங்கோ இருக்கட்டுமே, ஒரு அனிமல் டாகாக கூட இருக்கட்டுமே, அது என்ன பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி தாங்க ஒரு லவ் கூட. அந்த மாதிரி தான் அந்த லவ் வந்து நம்மளை வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணும். அதே லவ் நம்மளை வந்து ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவ் திங்ஸ், நிறைய ஃபைட், அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க வந்திருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. அதனால் யாருமே டென்ஷன் ஆகாதீங்க, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நான் ஏன் நீ சொல்கிறத கேட்கணும், நான் ஏன் உனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இனிமேல் வந்து அதை வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அது காம்ப்ளிகேட் பண்ணாமல் அதை ஈஸியாக முடிக்க ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரு மேஜிக்கல் வேர்ட் லவ் தாங்க. கண்டிப்பாக லவ் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து உடச்சி எரிஞ்சு வெளியே வந்துடலாம். லைஃப் ரொம்ப ஷார்ட்ங்க, இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அது எப்போ எப்படி அப்படிங்கிறது தான் மேட்டர் கிடையாதுங்க. எனக்கு இங்கே போனால் தான் ஹாப்பினஸ் கிடைக்கும், எனக்கு அங்கே போனால் தான் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. எனக்கு நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. பட் அந்த ஆசையெல்லாம் எப்போவுமே வந்து நடக்கிறது கிடையாது. அதனால் வந்து நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணும்போது எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னால் எங்கேயும் கூட்டு போக முடியாது, ஆனால் இருக்கிற டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் உனக்காக. அந்த டைமில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமோ நம்மளோட மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவர் சொன்னது. கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ரொம்ப அடம் பிடிச்சி இல்லை என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக சண்டை நடக்கும், 2 பேருக்குள்ளே ஒரு ஃபைட் வரும். அதை வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? அமைதியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணும். சரி, இருக்கிற டைமை நம்ம எப்படி சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதை நான் கேட்டேன். ஆமாம், இருக்கிறது என்ன இது வரைக்கும் பெருசாக எங்கேயும் கூட்டு போனது கிடையாது. இருந்தாலுமே இருக்கிற கொஞ்சம் நேரம், இருக்கிற ஒரு 1/2 hour, இருக்கிற ஒரு 1 hour, அந்த டைமில் எங்களோட லவ்வை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அந்த லவ் ஷேர் பண்ணும்போது உள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வரும், எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப தேவை. அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் நினச்ச மாதிரி என் லைஃப் இல்லை, நான் நினச்சதெல்லாம் இங்கே நடக்கலை, நான் எதிர்பார்த்த லைஃப் இது கிடையாது அப்படின்னு நிறைய ஏமாற்றங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருந்தது. அந்த ஏமாற்றங்கள்லாம் என்ன ஆகும் கடைசியிலனா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி, ஒரு டென்ஷன் ஆகி பெரிய சண்டையாக முடியும். ஆனால் வந்து காட் கிரேஸ் இது வரைக்கும் நாங்கள் பெருசாக எந்த சண்டையும் போட்டது கிடையாது. ஆனால் அது சண்டை வந்து பெருசாக எந்த சண்டையும் மீன்ஸ் சண்டை போட்டாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே எங்களோட சண்டை நீடிக்காது. ஒரே ஒரு ஸ்மைலோடு சரியாக போயிடுவோம். ஒன்று நான் பேசிடுவேன், இல்லை அவர் பேசிடுவார்.
அவ்வளோதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை ரொம்ப சின்னது. அந்த வாழ்க்கையை நம்ம வந்து அழகாக வாழணும். நீங்கள், உங்கள் குழந்தைங்க, உங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி ஒரு குட்டி குருவிக்கூடுக்குள்ள ஒரு அழகான வாழ்க்கையை இமேஜின் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நமக்காக அவங்க எல்லாமே செய்வாங்க. ஆக்சுவலாக மேரேஜ் லைஃப் நாட் ஒன்லி த ஃபீலிங் ஆஃப் லவ். லவ் மட்டுமே வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. லவ்க்கு அப்புறம் அக்செப்டன்ஸும் நமக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் சண்டையே வராது. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது என்னென்னா, அவர் சண்டை போடும்போது நான் எப்போவுமே பேசவே மாட்டேன். அவர் சண்டை போட்டு முடித்த உடனே அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அவரோட கோவங்கள் அது எல்லாத்தையும் அவர் கத்தி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். அவர் என்னை எவ்வளோ திட்டினாலும் அதை கண்டிப்பாக நான் பொறுமையாக தான் கேட்பேன். கேட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour விட்டுட்டு அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன், நீ சொன்னது நியாயமா, நீ இப்படிலாம் என்னை பேசியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா அவருக்கு நிறைய வெளியே வேறு ஏதோ டென்ஷனில் என்னை வந்து கத்துறாரு. அதை நான் புரிஞ்சிக்க முடியுது. அதை நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நீ வெளியே போன உனக்கு டென்ஷன்னா அது ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் அது தப்பு. ஒரு 1/2 மணி நேரம் அந்த அவங்க கத்துறதை கேட்டு பாருங்களேன். கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு அந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போயிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. இது தாங்க அந்த மேஜிக். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் நிறைய மேஜிக் நடக்கும். நீங்கள் கோவப்படும் போது அவர் கோவப்படவே மாட்டார். அவர் கோவப்படும் போது நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த மொமெண்ட்டை க்ராஸ் பண்ணி போங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். லைஃப் ரொம்ப சின்னது. வாங்க வாழ்ந்து பார்ப்போம். இது தாங்க நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ரொம்ப வருஷமாக நான் இது தாங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு டேயில் வந்து நான் ஜாப் போனாலும் இல்லைனாலும் அந்த என்டையர் டே என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அவர் கூட ஷேர் பண்ணிப்பேன். அது அவர் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அவர் கேட்குறதும் கிடையாது. பட் அவர் ஃபோன் தான் பார்த்துட்ருப்பார். இருந்தாலும் நான் அவர் கேட்குறாரோ இல்லையோ சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுவேன். ஏன்னா என்னோடய மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். என்னோடய என்டையர் டேயில் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிப்பேன். கண்டிப்பாக யாரும் சண்டை போடாதீங்க. லவ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுங்க. நிறைய லவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க. வாங்க வாழ்ந்து பார்க்கலாம். பாய். டாடா.